ஹாய் எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குட்டிமா சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சூப்பரான கொத்துக்கறி. குக்கரை அடுப்பில் வச்சு குக்கர் ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் கறியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கிறேன். கொத்துக்கறின்னு இங்கே சென்னையில் கேட்டாலே மிஷினில் போட்டு நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துட்றாங்க. அதை க்ளீன் பண்ண அன்னைக்கு அவ்வளோமே தண்ணியோடு போயிடுது. அதனால் கறி நம்ம வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ தேவையான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், காயல் மசாலா 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 100 கிராம். 1/4 கிலோ கறிக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தாளிப்பில் ரம்பையில் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, தேங்காய் பாலுமே ஊற்றலாம். நான் இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன், தேங்காய் இல்லாதனால. உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் ஒரு சில்லி தேங்காய் போட்டு அரைச்சி விட்ருங்க. குக்கர் மூடி விசில் போட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் அடித்தா போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான நல்ல கம்மன்னு நல்ல ஒரு வாசனையோட கடலைப்பருப்பு கொத்துக்கறி ரெடி. எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். இதை போட்டு ஒயிட் ரைஸில் விரவி சாப்பிட்டுடலாம். வேறு சைடிஸ் எதுவும் தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.